ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ யூ சீரிஸோடைய சீசன் 1 எபிசோட் 1 அண்ட் 2. இது ஒரு சூப்பரான சைக்கோ த்ரில்லர் சீரிஸ். இந்த சீரிஸோட ஹீரோவான ஜோய் ஒரு காதல் சைக்கோ. தான் லவ் பண்ணுற பொண்ணுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான், யாரோன கொலை பண்ணுவான். ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர் அவள் லவ் லைஃப்பில் இப்படி தான் இருக்கான். இவன் அந்த லவ்வுக்காக அடுத்தடுத்து பண்ணுற விஷயங்கள் என்ன, இதை பேஸ் பண்ணி சீரிஸ் இருக்க போது. இந்த சீரிஸில் மொத்தம் 4 சீசன் இருக்குது. சீசனுக்கு 10 எபிசோட்னு சொல்லி 40 எபிசோட் இருக்குது. மொதல் சீசனுக்கு நீங்கள் எந்தளவுக்கு வரவேற்பு தரீங்களோ அதை பேஸ் பண்ணி அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். இது ஒரு ரொமான்டிக் த்ரில்லர் சீரிஸோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் போரிங்காக ஒரு மாதிரி லவ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்கோம். பட் போக போக தான் அவன் சைக்கோ தனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதனால் பொறுமையாகவே இந்த சீரிஸை பாருங்கள். சரி, வாழ பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஷெட் வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடு 1 பைலட். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்ம சீரிஸோட ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட பேர் ஜோய். ஒரு புக் ஸ்டோர் வேலை பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா பின்னாருந்து யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்ற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு பொண்ணு வந்திருக்கா. இவ தான் நம்ம சீரிஸோட ஹீரோயின். இவரோட பேர் பெக். அவளோட ஹீரோ பார்த்து, சார் நீங்கள் இங்கே வேலை பார்க்குறீங்களா, எனக்கு இந்த மாதிரி இந்த ஆத்தோட புக்ஸில் வேணும், கிடைக்குமான்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இந்த பொண்ணு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு பார்த்தோன்னு பிடிச்சி போயிடும். அந்த ஆத்தர் புக்கா மேடம், செம்ம சாய்ஸு, வாங்க காட்டுறேன்னு ஒரு புக்கு காமிச்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு இவனுக்கு நல்ல ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பொண்ணு நல்லாவே சிரிச்சு பேசுகிறா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும். தென் புக்கெல்லாம் பேக் பண்ணி பில்லு போட்டு கொடுக்குறப்ப அவன் நம்ம ஹீரோட பேட்ச் பாப்பா பார்த்து ஜோயின் எழுதியிருக்கோம். உங்கள் பேர் ஜோயின்னு கேட்டால், ஆமாம் ஜோய் கோல்பர்க். உங்கள் பேர் கேட்குறப்ப அவளும் பெக்குன்னு சொல்கிறா. 2 பேரும் நைஸ் டு மீட்டின்னு சொல்லி அங்கே கிளம்பி போயிடுவாங்க. பட் நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு அவ்வளோ பிடிச்சிருக்கும். கடைக்குள்ளே இருந்துட்டு அந்த பொண்ணு சைட் அடிச்சுட்டே இருப்பான். இதுக்கு அடுத்து இவன் நம்ம லவர், இவ்வளோ லவ் பண்ண போகிறோன்னு அவன் முடிவு எடுத்துட்டான். நைட்டான வேலைலாம் முடிஞ்சிடும். நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிடுவான். பார்த்தா நம்ம ஹீரோட வீட்டு பக்கத்தில் ஒரு நெய்பர் இருப்பாங்க. அந்த புதுசாக முன்னாடி பார்த்தா சண்டையாக போட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட பேர் பேக்கோ. நம்ம ஹீரோக்கு அந்த பையன் ரொம்ப பிடிக்கும். தினமும் அந்த பையன்கிட்ட சில புக்ஸ்லாம் தருவான். அந்த பையனுக்கு புக்ஸ்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும். இதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட இது 3 மாஸ் கிட்டேஸ் ஒரு புக் கொடுத்துருப்பான். கிட்டத்தட்ட அந்த புக்கு முடிய போகுது. எனக்கு புது புக்குன்னு சொல்கிறப்ப, சரி நாளைக்கு வேலை அப்போ 8 வரேன்னு சொல்லி நம்ம ஈடுபட்டு போயிடுறான். வந்தோட வேலை லேப்டாப் தான். இப்போ நம்ம ஹீரோட பேர் இருந்துச்சுல, அதை வச்சு அவரோட ஃபேஸ்புக் ஐடியை கண்டுபிடிச்சிடறான். தென் உள்ள பர்ஃபெக்டில் போகிறப்ப நரசும் கிடைக்குது. பார்த்தா நம்ம ஹீனுக்கு ஒரு அண்ணன் தங்கச்சிலாம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது போக எங்கே இருக்கா, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோயின் ஒரு ரைட்டர். அவளுக்கு புக்ஸ்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும். ஒரு காலேஜில் படிக்கிறா. இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நம்ம தெரிஞ்சுக்கிறான். இதை பார்த்தா ஹாப்பியாக இருக்குது. ஸோ வீட்டு அட்ரஸ் கொண்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறான். ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட வேலை அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணுறது தான். தினமும் காலையில் அழகாக செஞ்சிருச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுவான். அவளுக்காட்ட காலேஜ் கிளம்புவாளா, அவளுக்கே தெரியாமல் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா அவளுக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருப்பாங்க. அந்த ப்ரொஃபஸரை பார்ப்பான். தென் அதுக்கடுத்து வேணெல்லாம் பண்ணுறாலோ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா நம்ம மீனுக்கு ஒரு மெசேஜ் வரும். அவள் ஃப்ரெண்ட்ஸாக பண்ணியிருப்பாங்க. ஹே, நைட்டு இந்த பார்ல ஒரு பார்ட்டி இருக்குது, நீ மறக்க வந்துருன்னு சொல்கிறப்ப இவளு சார் இந்த பாருக்கு போகிறா. அவளுக்கே தெரியாமல் நம்ம ஹீரோட பின்னாடியே போகிறான். பார்த்தா நம்ம மீன் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்களே, எல்லாருமே ஃபேக் ஃப்ரெண்ட்ஸு. அவளுக்கு அவளோட சிரிச்சு பேசுகிறதோ உண்மையாக பழக மாட்டாங்க. எல்லாம் சும்மா பேருக்காக பழகிட்டு பில்லு கொடுக்குற அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லோரும் கடைசியில் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டு மட்டும் லாயலாக இருப்பா. இங்கே பாரு, உனக்கு எந்த ஒரு பிரச்சனாலும் சரி என்கிட்ட கேளு, எனக்கே தெரியும் உனக்கு வந்து பணம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லி, ஏதோ வந்து என்கிட்ட கேளுன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி போயிடுவாளா. இதை பார்த்து ஹீரோக்கு வந்து வரும். நம்ம ஹீரோனுக்கு கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் யாரும் சரியில்லை. எல்லாரும் அவகிட்ட ஃபேக்காக தான் பழகுறாங்க. ஆன்லைனில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருக்கிற மாதிரி கடிக்கிறா. பட் ரியல் லைஃப்பில் சோகமாக தான் இருக்கா. நான் தான் அவளை பார்த்துக்கணுன்னு இப்படி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம மீன் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வந்துடுவாளா. பார்த்தா நம்ம மீனுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். 2 பேர் ரூம்குள்ளே வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. இது நம்ம மீன் வெளியே வந்து பார்த்துட்டு இருப்பான். என்ன சண்டை போகிறானே தெரில. அந்த ஆள் இதுக்கு முன்னாடி எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கும். சரி, நம்ம மீனோட போஸ்ட் எடுத்து ஒன்று தேடி பார்த்துட்டு இருப்பானா. பார்த்தா அந்த பையன் கூட சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கும். அதில் டேக்லாம் பண்ணியிருப்பா. திறந்து பார்த்தா அவன் பேர் பெஞ்சமின் போட்டிருக்கோம். அவன் எங்கே படிக்கிறான், எங்கே இருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். இதை பார்க்க நம்ம ஹீரோக்கு புரியுது, மேபி வந்து பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு சரின்னு வெளியே இருந்து அங்கே நடக்குன்னு பார்த்தே இருக்கான். பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோ நான் மதிக்கிற மாதிரி தெரில. அவங்ககிட்ட ஆஷா பேசுறது, அவளை மதிக்காமல் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பான். தென் ஃபிசிக்கலி 2 பேரும் ஒன்றா இருப்பாங்க. பார்த்தா நம்ம மீன் சாட்டிஸ்ஃபை ஆன மாதிரி தெரில. சரி, நீ நான் வந்துட்டு போயிட்டல, நாளைக்கு வரேன்னு அவன் மட்டும் வந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவளுக்கு கூட மேஷப் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு ஒழுங்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. இதை பார்த்து நம்ம ஹீரோ தான் கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு நான் தான் பாய் ஃப்ரெண்டாக இருக்கணும். நான் மட்டும் அங்கே இருந்தேன்னா அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். நான் தான் பாய் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி அவனுக்கு நினச்சிட்டு இருப்பான். தென் நைட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போயிடுவான். பார்த்தா பக்கத்துட்டு போய் அங்கே தான் இருப்பான். அங்கிள் புக் கொண்டு வர சொன்னீங்களே, புக்கு ஏன்னு கேட்டால், சாரா மறந்து போயிட்டேன், நாளைக்கா லெட்டர்னு சொல்கிறப்ப, சேச்சா எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இப்போயே புக் வேணும்னு சொல்கிறப்ப, சரிவா புக் ஸ்டோர் போவோன்னு சொல்லி அவன் வேலை பார்க்குற கடைக்கு போகிறான். சில புக்கில் எடுத்து காமிப்பான். அந்த பையனுக்கு எந்த புக்கும் பிடிக்கிற மாதிரி தெரில. சரிவா சீக்கிரம் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு கூட்டி போகிறேன்னு சொல்லி அந்த புக் ஸ்டோர் கீழேயே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு அந்த பையனை கூட்டி போவான். அந்த பையனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அங்கிள், இந்த மாதிரி இடம்லாம் நான் சாமி படத்தில் பார்த்துருக்கேன், சாமி கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கிறக்கா கீழே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இடமான்னு கேட்டால், சேச்சா இது அந்த மாதிரி கிடையாது, இது எல்லாமே பழைய புத்தகங்கள் சேர்க்க இடம். அதாவது இந்த ரூமில் ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன்
ஆகிட்டே இருக்கும். பழைய புத்தகங்கள் மக்கி போகாது, எந்த ஒரு கிருமி வராமல் சேஃபாக இருக்கும். அதுக்கு தான் நடன்னு சொல்கிறப்ப இந்த பையனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த விஷயம் நம்ம ஹீரோ சின்ன பையனாக தான் கற்றுக்கிட்டது. பார்த்தா நம்ம ஹீரோ சீனியரோ தாத்தா இருந்தார், அவரெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த விஷயத்தை நம்ம ஹீரோ அந்த பையன் சொல்லித்தரான். தென் அந்த பையனுக்கு தேவையான ஒரு புக்கிங் கொடுத்துறான். 2 பேர் வீட்டு வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த பையனோட அப்பா கோவத்தில் இருப்பார். டேய், என் பையன் நிறைய எங்கடா கூட்டி போனேன் மவனே, இதுக்கடுத்து என் பையனோட பலரை வச்சுக்காத, ஒரு வேளை இதுக்கு எடுத்து நான் கூட பார்த்துன்னு வச்சுக்கேன் கண்ணை நொண்டுன்னு சொல்லி நம்ம ஹீரோ மாட்டுவான். பட் நம்ம ஹீரோலாம் கண்டுக்காம ஸ்டேட் வீட்டுக்குள்ள போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு ஹீரோனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது. அதனால் நம்ம ஹீரோ ரூம் கீ இருக்குல்ல, அது மாதிரியே ஒரு ஸ்பேர் கீ எடுத்து பண்ணிக்கிறான். அதை வச்சு ஸ்டேட்டாக நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே போயிடுறான். பார்த்தா நம்ம ஹீரோட அண்டர்வேர்லாம் இருக்கும். அவன் ஞாபகார்த்தமாக அதை எடுத்து வச்சுக்குவான். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ரூம்குள்ளே போவான். அங்கே பார்த்தா லேப்டாப்பில் இருக்கும். லேப்டாப்பை திறந்தா அவளோட ஃபோட்டோக்கில் இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ ரசிச்சிட்டே இருப்பான். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ நினைப்பாங்க. அவள் பார்த்தா ஒரு ப்ரொஃபஸர் கீழே வேலை பார்த்துருப்பா. இவளுக்கு இந்த மாதிரி ஒரு ரைட்டர் மாதிரி ஆசையாக இருக்குல்ல, அதனால் அவர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருப்பா. பட் அவர் பார்த்து எப்பயுமே நம்ம ஹீரோனை மட்டம் தட்டி பேசிட்டே இருப்பார். அண்ட் அதுப்போ அவருக்குமே நம்ம ஹீரோ பிடிக்கும். அவளை எப்படியாவது மடக்கணுங்கிறதுக்காகவே இங்கே பாருமா, நாளைக்கு நைட்டு ஒரு புக்கில் தான் இருக்கேன், அந்த புக்குக்கு ஹெல்ப் தேவை, ஒரு அசிஸ்டண்ட்டு என் கூட இருப்பேன்னு கேட்குறப்ப நம்ம ஹீனுக்கு புரியுது. ஆக்சுவலாக தலைவர் அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்றான். பட் என்ன செய்ய தெரியாமல் சேர்சன் அக்செப்ட் பண்ணிக்கிறா. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ரூம் வந்துட்டு இருக்கா. பார்த்து அந்த ரூமில் நம்ம ஹீரோ இருப்பான். அவன் பாட்டு லேப்டாப் எடுத்து பாட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோட சேட்டில் இருக்கும். அவள் பாட்டு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பா. அதில் நம்ம ஹீரோ பற்றி பேசியிருப்பா. ஹே, ஒரு நாள் ஒரு புக் ஸ்டோர் போனப்பா, அங்கே ஒரு பையனை பார்த்தேன், செம சூப்பராக இருந்தான், ரொம்ப கைண்டான பர்சன்னு நம்ம ஹீரோ பற்றி பேசியிருப்பாளா. இதுவே நம்ம ஹீரோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோ என் ரூம்குள்ள வந்துருவா. இப்போ நம்ம ஹீரோ கண்டிஷனே தெரில, எங்கேயாவது போய் ஒளின்னு சொல்லி பார்த்து எப்படி போய் ஒளிஞ்சிருவான், ஸ்க்ரீனை போட்டு மறைச்சிருவான். கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே தான் வருவா. பட் பார்த்து அழுதுகிட்டே இருப்பா. ஏன்னா அவள் ஃப்ரெண்ட்ஸோட உண்மையாக இருக்கிறது இல்லை, ப்ரொஃபஸர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருல, இன்னொன்று அழுதுட்டு இருப்பா. தென் ஃப்ரெண்ட்ஸில் ஃபோன் பண்ணி, ஹே இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்குது, அந்த பார்ட்டிக்கு நீ வர மறக்காம வரணும்னு சொல்கிறப்ப, இல்லைப்பா என்னால் முடியாது, நான் வரலன்னு சொன்னால் வந்தாண்டி ஆகணும், அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லி கால் அவுட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்து ஹீரோனுக்கு ஒரு கஷ்டமாயிரும். சரின்னு வர வழியில நைட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறா. பார்த்தா ஃபுல்லாக குடிதான், நல்லா மூக்கு மூட்டை குடிச்சு நம்ம போதை ஏறா. அதுக்கு ஸ்டேஜ் மேலே ஏறி கவிதை சொல்லுவாங்களா. நம்ம ஹீரோ ரைட்டர் ஆச்சு, அவள் எழுதின ஒரு கவிதையை ஸ்டேஜ் மேலே ஏறி பாடிட்டு இருப்பாளா. பட் பார்த்து யார் கண்டுக்குமோ தெரியல, இவள் எழுதின கவிதையை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ கோவம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோ உயிருக்குள்ளே காதலிக்கிறான். பட் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவளை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை. எனக்கு இதை பார்த்து கோவம் வருதுன்னு சொல்லி அவன் மட்டும் அங்கே கிளம்பி போயிடுவான். தென் மெட்ரோ ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நம்ம ஹீரோ வீட்டு படம் பார்ப்பான். பார்த்தா அதே ஸ்டேஷனுக்கு நம்ம மீன் வந்திருப்பா. ஆள் தான் போதில் இருப்பாள். நம்ம ஹீரோ பயமாகவே இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் நம்ம ஹீரோ பார்த்துருக்கா. இன்கேஸ் இங்கேயும் பார்த்தாலா ஃபாலோ பண்ணுற மாதிரி தெரியுமில்ல, அதனால் நம்ம ஹீரோ ஒழிஞ்சு நின்றுட்டு இருக்கான். ஆனால் நம்ம மீன் போதில் இருக்கால, அவள் கையில் ஃபோன் இருக்கும், தெரியாமல் கை தட்டி கீழே விழுந்துடும். அந்த ஃபோனை பிடிக்கிறங்கிற பேரில் அவள் தண்டவாளத்தில் விழுந்துருவா. போதில் இருக்கனால ஒழுங்காக எந்திரிக்க முடியல. கரெக்டாக அந்த நேரம் பார்த்து ட்ரெயின் வந்துடும். இதை பார்த்து ஹீரோ பயம் வந்துடும். நம்ம தான் போய் காப்பாற்றணுன்னு எங்கே என் கையை பிடிங்க, சீக்கிரம் மேலே இருக்குன்னு சொல்கிறப்ப அவள் பிடிச்சி மேலே ஏறிடா. சரி உயிரை கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றிருக்கோமே, கிஸ் தருவான்னு பார்த்தா உலகம் வாங்கி எடுத்துறா. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். தென் அப்புறம் வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு போக தெரிஞ்சிட்டு இருக்கோம். சாரிங்க தெரியாமல் வாங்கி எடுத்துட்டேன், என்னை மனுஷன்னு சொல்கிறப்ப இல்லைனுங்க இருக்குது, எனக்கு இந்த சட்டை பிடிக்காது, எப்படா குப்பில் போடான்னு இருந்தேன், இப்போ உங்களால் மாற்ற வேண்டியதாக போச்சுன்னு சொல்கிறப்ப அப்போ தான் நம்ம ஹீரோட ஃபேஸ் முழுசாக பார்க்குறா. எங்க நான் உங்களை இங்கேயே பார்த்துருக்கேன், இப்போ ஞாபகம் வருது, அந்த புக் ஸ்டோரில் வேலை பார்த்த பையன் தான் நீங்கள் கரெக்டானு கேட்குறப்ப ஆமாங்க எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது, உங்கள் பேர் பெக் தானே கேட்குறப்ப அவள் ஆமான்னு சொல்லுவா. இப்போ போதில் இருக்கால கூட வாங்க, நானே விட்டுறேன்னு ஒரு டாக்ஸியில் கூட்டி போயிட்டுருக்கேன். அப்போ தான் நம்ம செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா ஃபோனை காணோம். கடைசியாக அந்த ஃபோன் கீழே விழுந்தப்போ தான் இவ்வளோ கீழே விழுந்திருப்பா. மேபி ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்கும் போல், இன்னதுக்கு ட்ரெயின் ஏற இந்த ஃபோன் உடஞ்சி போயிருக்கும். தேவையில்லைன்னு சொல்லி 2 வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்களா. நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். சொல்லப்போனால் நம்ம ஹீரோட ஜாலி பேசி பழகுறா. இன்னைக்கு காலையில் தான் நம்ம ஹீரோன்னு பார்த்துருப்பால, அப்போலாம் இல்லாத ஜாலி நம்ம ஹீரோட இருக்கிறப்ப இருக்குது. நல்லா பேசி பழகி நம்ம ஹீரோட வீடு வந்துடுது. ரொம்ப தேங்க்ஸுங்க, இன்றைக்கி உங்களால் வீடு இருக்குன்னு சொல்லி நம்ம வீடு கிஸ் பண்ணுற மாதிரி வருவா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து அந்த பெஞ்சமின் வந்துடுறான். ஹே பேக் என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன் கூட யாருன்னு கேட்குறப்ப அதுவா நான் கீழே வந்துட்டேன், இவரும் என்னை காப்பாற்றினாரு, சரி ஜாய் நான் இங்கேருந்து போயிட்டு வரேன் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ ஃபோன் நம்பர் கேட்பான். பட் லைட்டாக அந்த பொண்ணு தயக்கமாக இருக்கும். வேணா இமெயில் ஐடி தரேன்னு சொல்லி அவள் இமெயில் ஐடி தருவா. ஸோ நம்ம ஹீரோ சேர்ந்து நோட் பண்ணிக்குவான். இப்போ அந்த பயவில் அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுது. நம்ம ஹீரோ தனியாக டாக்ஸில் போயிட்டுருக்கான். அப்போ தான் பாக்கெட்டில் கையை விட்டு ஒரு ஃபோன் எடுப்பான். பார்த்தா நம்ம ஹீரோட ஃபோன் காணாமல் போயிடுச்சுல, அது ஒன்று காணாமல் போல் தலைந்து ஆடை போட்டிருக்கான். நம்ம ஹீரோனை பற்றி அரசும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அதை ஆடை போட்டிருப்பான். அதை எடுத்து ரொம்ப ஹாப்பியாக வீட்டுக்கு போயிட்டுருப்பானா. பார்த்தா அந்த பக்கத்து போய் பேக்காக இருக்கால, அவன் பார்த்து அழுதுட்டு இருப்பான். டே என்னாச்சு,
எதுக்கு அழுகுறேன்னு கேட்டால், அங்கிள் நீங்கள் ஒரு புக் கொடுத்தீங்களே அது கிழிஞ்சு போச்சு, எங்கள் அப்பா தான் உங்ககிட்ட இருந்தெல்லாம் புக் வாங்கலாம்னு சொல்லி புக்கு கிழிச்சிட்டான், என்னை மன்னிச்சிட்டு அங்கிள்னு சொல்கிறப்ப, டே இதில் என்ன இருக்குது, சரி என் கூட வா, உன் நல்ல விஷயம் சொல்லித்தரேன்னு சொல்லி அவன் புக் ஷாப் இருக்குல்ல அந்த பேஸ்மெண்ட் கீழே கூட்டிகிட்டு போவான். பார்த்தியா இந்த புக் கிழிஞ்சிருக்குல, ஈஸியாக ஒரு பேஜில் மாற்றான்னு சொல்லி அதை ரிப்பேர் பண்ணுறது இல்லை சொல்லி தருவான். அந்த குட்டி பையனாலாம் கற்றுட்டு இருப்பான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் அந்த பெஞ்சமின்ங்கிற பையனை வைப்பாங்க. நம்ம ஹீரோயின் கடையில் சின்ன ஒரு காதல் வந்துருக்குல்ல, அது நடுவில் இருக்கிற கரடியாரு இந்த பெஞ்சமின் தானே, இவனை தான் பண்ணியான்னு சொல்லி நம்ம வீட்டிலேருந்து ஒரு ஃபோன் வந்திருக்கோம். சார் நான் இந்த மாதிரி காசு எதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன், உங்கள் சோடா கம்பெனி இருக்குல்ல அதில் காசு போடலாமான்னு சொல்லி அவன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுவான். திரு ஈவினிங் ஆச்சு இந்த இடத்துக்கு வாங்க உங்களை தனியாக பேசுன்னு சொல்கிறப்ப இவனு சார் அந்த இடத்துக்கு போகிறான். பட் பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே வந்திருப்பான். நம்ம ஹீரோவை நேற்று நைட்டே பார்த்துருப்பான். பட் அவளுக்கு ஞாபகம் இல்லை. நம்ம ஹீரோ சரின்னு அந்த புக்கோட பேஸ்மெண்ட் இருக்குல்ல அங்கே தான் கூட்டி போவான். அந்த இடத்த பார்த்தோன்னே அந்த பையன் சந்தேகம் இருந்துருது. சார் நம்ம இங்கே தப்பான இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஹீரோட்ட ஒரு மர சுற்றியில் இருக்கும். அதை இடத்த மண்டையில் ஒரே போடு ஆளங்கே மட்டையிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம மீன் வழக்கமான கடைக்கு வருவா. நம்ம ஹீரோவை பார்த்து எகைன் தேங்க்ஸ் சொல்லுவா. ரொம்ப தேங்க்ஸுங்க நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு பதில் ஒன்று தாரேன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு ஒரு புக்கு தருவா. அதில் பார்த்தா நம்ம ஹீரோ பற்றி கதையில் எழுதியிருப்பா. இதை பார்த்து ஹீரோ ஹாப்பியாக இருக்கும். சரிங்க நான் உங்களை அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சிரிச்சுட்டு அந்த பொண்ணு படம் வந்து போகல. இதுவே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கட் பண்ண அதே நேரத்தில் கீழே அந்த பயவில் வைப்பாங்க. பெஞ்சமின் அப்போ தான் கண்டுபிடிச்சி பார்ப்பான். பார்த்தா மண்டலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கோம். எந்திரிச்சு பார்த்தா நம்ம ஹீரோன்னு ஜோய் இருப்பான். இப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது. டே உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, இப்போ தான் ஞாபகம் வருது, நேற்று டாக்ஸியில் நீ தானே பெக் பக்கத்தில் இருந்த சொல்லுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ பார்த்தா மரணமாக சிரிச்சிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் 1 முடியுது. எபிசோட் 2 த லாஸ்ட் நைஸ் காய் இன் நியூயார்க். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோன்னு ஜோய் வைப்பாங்க. பார்த்தா அவன் பெட்லேருந்து ஹாப்பியாக இருந்திருப்பான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கு ஹீரோக்கு இடையில ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஆயிடுச்சுல, அதான் தலைவன் ஹாப்பியாக இருக்குது. அண்ட் அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் ஹீரோ டேட்டு கூப்பிட்டுருப்பா. இதை பார்த்து அவன் ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோட ஃபோன் இருக்குல்ல அது இப்போதைக்கு அவங்ககிட்ட இருக்குது. எப்போனா அந்த ஃபோன்லேருந்து டேட்டாலாம் அழிக்கப்படலாம், இதனால் மொத்தம் பேக்கப் பண்ணுன்னு சொல்லி அந்த ஐடியில் பேக்கப் பண்ணிக்கிறான். அந்த ஐடியை வேறு ஃபோன் லாகின் பண்ணிக்கிறான். அதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் பழைய ஃபோன் தொலைஞ்சனால புது ஃபோன் வாங்கிறா. அதில் ஐடியில் லாகின் பண்ணி எல்லா சேட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இப்போ அந்த சேட் எல்லாமே நம்ம ஹீரோக்கு தெரியும். இதுக்கடுத்து அவள் என்ன பண்ணாலும் சரி அதை நம்ம ஹீரோவில் பார்க்க முடியும். கட் பண்ண இந்த பக்கம் அந்த பெஞ்சமின் வைப்பாங்க. அவன் பார்த்து முடிச்சு பார்ப்பான். ஒரு கண்ணாடி கேஜில் அவன் அடைச்ச மாதிரி இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோன ஜோய் அங்கே தான் இருப்பான். ஸ்டார்டிங் அவனால் கண்டுபிடிச்சிக்க முடியாது. டேய் யாரா நீ எதுக்கு அடைச்சி வச்சிருக்க, ப்ளீஸ்ரா உன் பேர் கூட தெரியாது என்னை எங்கேருந்து விட்டுருன்னு சொல்கிறப்ப, டேய் நான் இப்போ தான் பர்சனல் செக் பண்ணி பார்த்தேன், உன் பர்சனல் ட்ரக்ஸில் இருந்துச்சு, நீ ட்ரக் அடிக்டான்னு கேட்குறப்ப அவனுக்கு ஒன்றுமே புரியல. தென் அப்புறம் நிறைய கேள்வி கேட்டே இருப்பான். நான் ஃபேஸ்புக் அடி செக் பண்ணி பார்த்தேன், பார்த்தா உனக்கு ஒரு அப்பா இருக்காரு, அவர் ஸ்ட்ரிக்டான அப்பா வச்சே, நீ ட்ரக்ஸ் அடிக்கிற விஷயம்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, இந்த ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பானா. இதை பார்க்குறவனுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் ஹீரோ ஃபேஸை ஊற்று பார்த்துட்டே இருப்பான். ஞாபகம் வருது, டே உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்டா, நேற்று நைட்டு உன்னை பேர் கூட டாக்ஸியில் பார்த்தேன், உன் பேர் கூட ஜோயின்னு சொன்னான், கரெக்டானு கேட்குறப்ப நம்ம சிரிச்சிருப்பால அந்த சீன் தான் இது. பட் நம்ம ஹீரோலாம் கண்டுக்கிற மாதிரி தெரில. அந்த பெஞ்சமினை போட்டு புலி பண்ணிட்டே இருப்பான். அவனுக்கு கெஞ்சி வைப்பான். டே நீலாம் இருக்கிறது பண்ணிகிட்டு இருக்க, ஓரளவு பெக்காக தான் பண்ணுறியா, அவ்வளோ எனக்கு பெஸ்ஸே கிடையாதா, நான் அவனை விட்டு கொடுத்துறேன், நீ இந்த பொண்ணு உசார் பண்ணிக்கோ, என்னை விட்டுருன்னு சொன்னால் நம்மளுக்கு கண்டுக்க மாதிரி தெரில, சரி என்னை பெக்கு விட்ருக்கா, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சொல்லி ஆள் ட்ரெஸ்லாம் மாட்டி ஒரு இடத்துக்கு போகிறான். பார்த்தா அங்கே தான் நம்ம ஹீரோ வந்திருப்பா. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா ஜாலியாக சிரிச்சு பிடிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ பற்றி கேட்பா. ஆமாம் நீ எந்த ஒரு சோஷியல் மீடியாவில் இல்லையா, உன் ஐடி கொடுன்னு கேட்டால் சோஷியல் மீடியாவா, எனக்கு சுத்தமாக பிடிக்காது, சொல்லப்போனால் அது உண்மையான உலகமே கிடையாது, அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்ம ரியல் ஃப்ரெண்ட்ஸாக கிடையாது, ஸோ அதனால் அழகாக அதை பயன்படுத்த மாட்டேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ரொம்ப பிடிச்சி போயிருக்கோம். ஏன்னா ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்குமே சோஷியல் மீடியா பிடிக்காது, ஜஸ்ட் அவள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஹாப்பியாக இருக்கிறது காட்டிக்கிறதுக்காக இந்த அவள் பயன்படுத்திட்டு இருக்கா. இப்போ இந்த மாதிரி ஹீரோ பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப அவள் ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். நம்ம ஹீரோ பேசுகிற ஒவ்வொரு ஜோக்கும் அவள் சிரிப்பு வந்துட்டு இருக்கு. எப்போலாம் நம்ம ஹீரோவில் இருக்காலோ அப்படியே ஹாப்பியாக இருக்கும்போது அவளுக்கு ஃபீல் ஆகுது. இதனால் நம்ம ஹீரோவை அவளுக்கு கொஞ்சமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. சடனாக பார்த்தா அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு ஃபோன் வருது. ஹே எங்கடி இருக்க, நாங்கள் இங்கே பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் வரேன்னு கேட்குறப்ப இவளுக்கு என்னன்னு தெரில. நம்ம ஹீரோவை பார்த்து சாரி ஜாய், என் ஃப்ரெண்ட்ஸை அஜனை கூப்பிட்றாங்க, நான் போயான்னு சொல்கிறப்ப இதில் என்ன இருக்குது, இப்போ ஃப்ரெண்ட்ஸை பாருன்னு சொல்லி நம்ம ஹீரோங்க அனுப்பி வச்சிடறான். தென் அதுக்கடுத்து திரும்ப அந்த பெஞ்சமின் பார்க்க வருவான். பார்த்தா கெஞ்சி எடுத்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த ஆளோட ட்ரக் அடிக்ட்டு, ட்ரக்ஸ் இல்லாமல் அவள் இருக்க முடியாது, டே ப்ளீஸரா கொஞ்சம் ட்ரக்ஸ் தாடா, இல்லைனா முடியலன்னு சொல்கிறப்ப சரி நான் ட்ரக்ஸ் தருவேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ உன் ஃபோனோட பாஸ்வேர்டு தரணும், தருவேன்னு கேட்குறப்ப கண்டிப்பாக தரேன்டா, ட்ரக்ஸ் போடுன்னு சொல்கிறப்ப அவன் ட்ரக்ஸ் தரான். அவன் பாஸ்வேர்டு சொன்ன உடனே அவனை பாஸ்வேர்டு போட்டு பார்க்குறானா, பார்த்து ஃபோன் ஓப்பன் ஆயிரும். அந்த பெஞ்சமின் ட்ரக்ஸ் அடிச்சுட்டு அப்படியே மட்டையாயிருவான். ஃபோனை செக் பண்ணி பார்த்தா நிறைய பொண்ணு கான்டாக்ட் இருக்கும். அப்போ தான் தெரியுது இந்த பெஞ்சமின் ஒரு பிளேவ் ஆகி நிறைய பொண்ணுங்களோட ஒன்றா இருந்து அதை ஃபோட்டோவில் எடுத்து வச்சுருப்பான். இவனை
பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோனும் டைம் பாஸ் தான். இதை பார்த்து ஹீரோ கோவம் வருது. அண்ட் நேரத்தில் இந்த பெஞ்சமின் இருப்பால ட்ரக்ஸ் அடிச்சிருப்பான். ட்ரக்ஸ் அடித்த உடனே அப்படியே கேர் ஆயிரும். ஆள் மட்டையை கீழே விழுந்துருவான். இதான் நம்ம ஹீரோ கரெக்டாக சேர்த்து தோணுது. நேற்று நம்ம ஹீரோட வீட்டில் வந்து ஒரு அண்டர் எடுத்தால அந்த அன்று வேற அவன் பக்கத்தில் வச்சிருவான். ஏதோ ஒரு பொண்ணு கூட படுத்த மாதிரி அது ஃபோட்டோ எடுத்துருவான். அதோட சோஷியல் மீடியாவில் போட்டுருவான். பார்த்தா நேற்று நைட்டு ஒரு பொண்ணு கூட இருந்தேன், ரொம்ப ஹாப்பியாக நைட்டுங்கிற மாதிரி கேப்ஷன்லாம் போட்டுருவானா. இதை நம்ம ஹீரோயினும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பார்த்து கோவம் வருது. ஏண்டி நீ போயுமே இந்த பெஞ்சமினை லவ் பண்ணுற பாரு, உன்னை விட்டு வேற பொண்ணு பழகிட்டு இருக்கான், இவெல்லாம் ஒரு நல்லவனான்னு சொல்லி பெஞ்சமின் பற்றி கழுவி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதான் நம்ம ஹீரோட பிளானு. அதுக்கேற்ற நம்ம ஹீரோனுக்கும் கோவம் வருது. ஸோ பெஞ்சமினை இதுக்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி இல்லை. கட் பண்ண இப்போ அந்த பெஞ்சமினை வைப்பாங்க. பார்த்தா கண்ணு முடிச்சிருவான். நம்ம ஹீரோவை பார்த்து டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் பிளான் என்னன்னு கேட்டால் அவன் எதுவும் சொல்ல மாட்டான். பார்த்தா கொக்கையெல்லாம் டேபிளில் கொட்டி அதை ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பான். தென் அவன் நம்ம ஹீரோ ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஹீரோ போய் தப்பு தப்பு பேசுவான். டேய் நீ நினைக்கிற மாதிரி இந்த பெக்கு நல்லா பொண்ணு நிற்கிறியா, அவன் ஒரு மோசமான பொண்ணுடா, காசு கொடுத்தா எந்த அமௌண்ட்டு அவனை போவா, நீ வேணா பாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஹீரோ கொலகாண்டாயிரும். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு இவன் மண்டையை புழக்கணும் தோணுது. பட் இப்போதைக்கு ஒன்று கொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ பட்டாங்கன்னு கிளம்பி போயிடுறான். கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருப்பா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அந்த ப்ரொஃபஸர் கூப்பிட்டுருப்பாரு. பார்த்தா நம்ம ஹீங்கிட்ட பேசிட்டுல இருப்பார். பார்த்தா பக்கத்து சீட்டில் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துட்டே இருப்பான். அந்த ப்ரொஃபஸர் நம்ம ஹீங்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருப்பாரு. ஸ்டார்டிங்கில் கை மேலே கை வச்சு தொட்டுட்டே இருப்பார். நம்ம தட்டி விட்டுருவா. தென் தொடரில் கை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஆக்கோட இருக்கும். ஆண் கத்திட்டு எந்திக்கிறப்ப சுற்றிக்கு எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் அந்த ப்ரொஃபஸரை பார்க்குறப்ப கேவலமாக இருக்க மாதிரி இருக்கும். அவர் நம்ம மீனை பார்த்து ஏண்டி உனக்கு என்னை பார்த்து காஜிமாக தெரியுதா, நான் ஒன்றும் அந்த மாதிரி அவ்வளோ கிடையாது, நீ தான் பாரு இந்த மாதிரி அடக்கொடக்கமே இல்லாமல் கிளாமர் ட்ரெஸ் போட்டிருக்க, அதை பார்த்தா என் டெம்பாக தான் செய்யும், அதை தட்டுன்னு சொல்லி பூமர் மாதிரி பேசுவான். தென் நம்ம மீனு கெஞ்சி வைப்பா. சரி சார் நான் வேலை தூக்கிறாதீங்க, நான் உங்கள் கஷ்டம் கூட இருக்கேன்னு சொல்கிறப்ப எதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வாங்கி தரதுக்கா, நீ எல்லாம் கஷ்டம் தேவையில்லை, இந்த வந்தது காசு வச்சுக்கோன்னு சொல்லி ப்ராஸ்டியூட் மாதிரி காசு தூக்கி போட்டு போயிடுவான். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். டேபிளில் உட்காந்து தேம்த்தி எழுதிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம மீனுக்கு கொலகாண்டாயிரும். அந்த ப்ரொஃபஸர் கொல்ல விட மாட்டேன்னு சொல்லி பின்னாடி ஃபாலோ பண்ணியிருப்பானா. கரெக்டாக அப்போதைக்கு நம்ம மீன் ஃபோன் வருது. இப்போ நம்ம மீன் சோகமாக இருக்கல, ஹீரோ கிட்ட பேசினா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக ஹீரோ ஃபோன் பண்ணியிருப்பா. ஹே ஜோய் நீ எங்கே இருக்க, நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன், உன்னை பார்க்க முடியுமான்னு கேட்குறப்ப அவன் அங்கே தானே இருக்கான், நான் பக்கத்தில் தான் இருக்கேன், கூடி சீக்கிரம் வரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். நம்ம இன்னும் மனசோடு பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தல, அவனை வேலை தூக்கிட்டாரு, இதுக்கடுத்து எனக்கு என்ன செய்ய தெரியலன்னு சொல்கிறப்ப ஹே நீ எது கவலைப்பட்டு இருக்க, உன் கவிதையெல்லாம் படித்து பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சொல்லப்போனால் வருங்காலத்தில் நீ ஒரு பெஸ்ட் ரைட்டராக வருவேன், நீ எது கவலைப்படாதுன்னு சொல்லி நம்ம இன்னும் ஆதலாக பேசுவானா. இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். தென் ஹீரோவை பார்த்து சரி ஜாய் நாளைக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு பார்ட்டிக்கு போகிறேன், கூட ஒன்றையும் குடிப்போன்னு ஆசையாக இருக்குது, நீங்கள் கூட அந்த பார்ட்டிக்கு வரேன் கேட்குறப்ப இதோட நம்ம ஹீரோக்கு என்ன வேணும், தாராளமாக வரேன்னு சொல்லி அவன் பாட்டான்னு கிளம்பி போயிடுவான். கட் பண்ண அடுத்த நாள் பார்த்தா புக் ஷாப் இருக்கும். நம்ம ஹீரோவங்க வழக்கம்போது வேலை பார்த்துட்டு இருப்பான். கூடவே அந்த பேக்குங்கிற பையன் இருப்பான். இன்றைக்கின்னு பார்த்து கடையில் சமய கூட்டம் இருக்குமா, அதனால் நம்ம ஹீரோ வேலையில் பிஸியாக இருப்பான். சடனாக பார்த்து அந்த பையன் காணாம போயிடுவான். கூட வேலை பார்க்குற ஆளை பார்த்து டேய் இங்கே பேக்குன்னு ஒரு பையன் இருந்தால அவனை பார்த்தேன்னு கேட்டால் ஆமாடா உன் பேண்ட் பாக்கெட்டில் சாவி எடுத்தான், கீழே பேஸ்மெண்ட் போயிட்டு தான் சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ஒரு பயமாயிருச்சு. ஏன்னா கீழே தானே பெஞ்சும் நடிச்சு வச்சிருக்கான், இன்கேஸ் பார்த்து பிரச்சனை ஆயிரும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வேகமாக கீழே இறங்குவான். நல்ல வேலை அந்த போய் ஃபுல்லாக கீழே போல. படியில் இறங்குறப்ப நம்ம ஹீரோ பிடிச்சி டேய் எத்தனோடு சொல்லியிருக்கேன் யாருக்கு திரும்பி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து சொல்லி கத்துவானா. இதை பார்த்து அந்த பையன் பயமாயிரும். அங்கிள் நீங்களே என்கிட்ட ஆசை நடந்துக்கிறீங்க, எனக்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவனோட பயந்து அங்கேருந்து போயிடுவானா. ஜஸ்ட் மிஸ்ல மீறி உயிர் பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் நம்ம மீறி திரும்பவும் அந்த பெஞ்சமின் பார்ப்பானா. பார்த்தா அந்த பெஞ்சமின் கத்திட்டே இருப்பான். டேய் உனக்கு என்னடா வேணும், நீ இது சைக்கவா, ஒன்றே நான் இங்கேருந்து விட்டுரு இல்லை எனக்கு ஒன்றாவது போட்டுரு, ஏன்டா பண்ணுறேன்னு கேட்டால் இங்கே பாரு எனக்கு பெக் தேவை, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், நீ கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறப்ப இங்கே பாருறா நீ நினைக்கிற மாதிரி பெக்கும் நல்ல பொண்ணு கிடையாது, அவளுக்கு உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, உன்னை லவ்வே பண்ண மாட்டான்னு சொல்கிறப்ப யார்கிட்ட சொல்லிட்டு இருக்க, இன்னைக்கு நைட்டு கூட ஒரு பார்ட்டி இருக்குது, அதுக்கு நானும் பெக்கு ஒன்றா போகிறோம், அவளுக்கு எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பாருறா பெக்கை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம், உன்னை பாய் ஃப்ரெண்டை காமிச்சா அவள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கெத்தாக இருக்கும்ல அதுக்காக பழகுறா, நீ வேணா பாருன்னு சொல்கிறப்ப லைட்டாக நம்ம கன்ஃபியூஸாக இருக்கும். சேர்ந்து ஹீரோட சேர்ந்து பார்ட்டிக்கு போகிறான். பார்த்தா ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பார்ட்டிக்கு போனதுக்கப்புறம் அவனை மீறி கண்டிக்கவே மாட்டா. பார்த்தா அவள் பாட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருந்துட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம மீறி கோவம் வருது. ஒருவேளை அந்த பெஞ்சமின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குமோ, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கெத்து காட்டாதான் அவளை கூட்டு தானு சொல்லி லைட்டான கோவமாக இருக்கும். சேர்ந்து அந்த பாட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தா அங்கே சில புக்ஸ்லாம் இருக்கும், அதை பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஈனோட ஃப்ரெண்டு ஒருத்தி அங்கே வருவா. ஹே உன்னோட பேர் தான் ஜோயா, இவ்வளோ நேரம் பேக்கு உங்களை பற்றி எங்களை சொல்லிட்டு இருந்தா, ஆமாம் நீங்கள் எப்படி இவ்வளோ பார்த்தீங்க, எப்படி ரெண்டு பழகினீங்கன்னு சொல்லி சந்தேகத்தோட கேள்விப்பா. நம்ம ஹீரோவோ தெளிவாக காசு சொல்ல முடிக்கிறேன், இந்த மாதிரி புக் ஷாப்பில் எதாச்சியாக பார்த்தோம், அதுக்கு ஒரு வாட்டி ட்ரெயினில் விடுற மாதிரி போனால் நான் தான் காப்பாற்றினேன், அப்படி தான் பழக்கம் வச்சு சொல்லி நம்ம ஹீரோ படம் சொல்லி வந்துடுறான். இங்கே இருக்கிறது நம்ம ஹீரோ சுத்தமாக பிடிக்கல, அவன் பாட்டு கோவமாக பால்கனி நின்றுட்டு இருப்பான். கரெக்டாக அப்போதைக்கு நாங்கள் வருவா. ஹே ஜோய் என்னாச்சு, சோகமாக இருக்க மாதிரி இருக்கே, ஏதோ ப்ராப்ளமானு கேட்டால் ஆமாம் என்னதுக்கு இந்த பார்ட்டி கூப்பிட்ட பாரு, நீ இப்படி தண்ணி பேசிகிட்டு இருக்க, எனக்கு அந்த பாட்டு சுத்தமாக
சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு ஜாய், எனக்கு அந்த பார்ட்டி பிடிக்கவே இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் இங்கே வர மாதிரி இருக்கு, மற்றபடிலாம் இங்கே வரவே மாட்டேன்னு சொல்கிறப்ப ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு விஷயம் பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியதானே, இல்லைன்னா தப்பாக போகுதுன்னு கேட்டால் இங்கே பாரு என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை, அவங்க தான் கொஞ்சமாக காசில் கூட ஹெல்ப் பண்ணுறாங்க, ஸோ அவங்க எங்கே கூப்பிட்டாலுமே வேறு வழியெல்லாம் போகிற மாதிரி இருக்குது, அதை அப்படி பண்ணுறேன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீரோ கஷ்டமாக இருக்கும். இங்கே பாரு பேக், நான் ஒன்று தான் சொல்லுவேன், உனக்கு விஷயம் பிடிக்கலன்னா நோ சொல்ல கற்றுக்கோ, யாருக்காகவும் நீ மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்கிறப்ப இதை பற்றி ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி ஜோய் வா நம்ம இங்கேருந்து போகலாம், இதுக்கு இந்த பாட்டில் இருக்கணும்னு சொல்லி 2 பேரும் அங்கேருந்து போகிறா இருப்பாங்களா, அப்போ காட்டுற ஜோயின்னு யாரோ ஒரு பொண்ணு கூப்பிட்ற மாதிரி இருக்கும். பார்த்தா அங்கே மேடுன்னு ஒரு பொண்ணு இருப்பா, இவளும் நம்ம ஹீரோவும் இவனு லவ் பண்ணியிருப்பாங்க போல. அவன் நம்ம ஹீரோ பார்த்து ஹே ஜோய் என்ன ஞாபகம் இருக்கா, நான் தான் மேடுன்னு சொல்கிறப்ப நல்லா ஞாபகம் இருக்கு, இவ தான் பேக் என் ஃப்ரெண்டு இன்ட்ரோலாம் கொடுக்குறான், அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கே கிளம்பி தருவாங்க. நம்ம மீன் ஹீரோ பார்த்து ஆமாம் அந்த மேடு யார், உன் எக்ஸில் வரான்னு கேட்டால் ஆமாம் முதல்ல நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம், பட் அவள் என்ன விட்டுட்டு வேற ஒரு பாய் கூட பழகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் கழட்டி விட்டுன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். சரினா அவங்க 2 பேர் டாக்ஸி பிடிச்சி அவங்க வீடு கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துடுவான். பக்கத்து போயிருக்கல பேக்கோ அவள் அழுதுகிட்டே இருப்பான். காலையில் அவங்ககிட்ட கொஞ்சம் ஆசை நடந்துக்கிட்டான். அதனால் அந்த பையனை பார்த்து டே சாரிடா காலோட திடீர்னு இருக்கக்கூடாது, இந்த அதுக்கு பதிலாக ஒரு புக் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லி ஒரு புக் எடுத்து கொடுப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ இந்த பார்த்து நிறைய புக்கு பார்த்தால அவள் ஒரு புக் ஆட்டை போட்டிருப்பான். அது அந்த பையன் கொடுக்குறப்ப அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ திரும்ப அந்த பையன் நம்ம ஹீரோட பேசி பழகிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ரொஃபஸர் தான் பார்க்க போகிறா. சார் நீங்கள் வேலை தூக்கிட்டீங்களே, திரும்ப நான் வேலை சேர்த்துக்கணும்னு சொல்கிறப்ப நாளைக்கு சேர்க்கணும், நேற்று ஒரு நாள் ரெஸ்டாரண்ட்டில் அவமானமாக போச்சு, நீங்களும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறப்ப அவள் உடனே கதை சத்துறா. அந்த ப்ரொஃபஸரை மாட்ட ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலி அந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்கான்னா நம்ம ஹீன் இருக்கால இவ்வளோ மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 6 பேர் அரெஸ்ட் வச்சுருந்துருக்கான். அந்த 6 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்கான். பட் என்னமோ அவங்க தப்பு பண்ண மாதிரி வேலை தூக்கியிருந்துருக்கான். இப்போ அந்த 6 பொண்ணுங்க லிஸ்ட்டுமே இவக்கிட்ட இருக்குது. அவங்கள்ட்ட வந்து ப்ரூஃப் இவ்வளோ வாங்க முடியும். இதை கொண்டு போய் கோர்ட்டில் கேஸாக கொடுத்தா அவ்வளோதான் இவனை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. சொல்லுங்கள் என்னை வேலை சேர்க்குறீங்களா இல்லை இந்த கேஸ் போடுவாங்க கேட்பா. இதை பார்த்து அவனுக்கு பயம் வந்துடும். வேற வழியெல்லாம் நம்ம மீனுக்கு வேலை போட்டு கொடுத்துருவான். இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாயிரும். ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து புக் ஸ்டோருக்கு போய் நம்ம ஹீரோ தான் பாப்பா ஜோய் கிட்ட காமிச்சு ஜோய் எனக்கு திரும்ப இந்த வேலை கிடச்சிருச்சு, இதுக்கிட்ட இந்த ப்ரொஃபஸர் என் மேலே கை வைக்க மாட்டான், அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நேற்று நீ கொடுத்த அட்வைஸ் தான் எனக்கு மோட்டிவேட் பண்ணிச்சு, அதை தைரியத்தை வர வச்சு தான் அவரை பார்த்து பேசினேன், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்கிறப்ப இல்லை எனக்கு என்ன இருக்குது, நீ தானே தைரியமாக அவர்கிட்ட பேசினேன், உனத்தை எல்லாம் கிடிச்சு போகணும், நீ தான் அதுக்கெல்லாம் காரணம் சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். போக அவள் நம்ம ஹீரோ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நம்ம ஹீரோ இழுத்து பிடிச்சி நம்ம ஹீரோ கிஸ்லாம் தருவா. இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். சரி ஜோய் எனக்கு கிளாஸ் லேட் ஆயிடுச்சு, நான் இங்கேருந்து போயிட்டு வரேன்னு சிரிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போவா. ஸோ நம்ம ஹீரோ ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கட் பண்ண கீழே பேஸ்மெண்ட் போய் அந்த பெஞ்சமின் பார்ப்பான். அவன் பார்த்து கெஞ்சி கேட்பான், டே ப்ளீஸ்ரா என்னை விட்டுறா, நான் வெளியே போனால் உன்னை பற்றி யாரையும் சொல்ல மாட்டேன், வேணும் டீலிங் போட்டுக்கோமா, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன், அந்த வீடியோ வச்சு நீ எவ்வளோ கேஸ் கூட கொடுக்கலாம், அதனால் நீ என்னை பார்த்து எதுவும் பயப்பட தேவையில்ல, ப்ளீஸ்ரா என்னை விட்டுருன்னு சொல்கிறப்ப என்னது சீக்ரெட் வீடியோவா, அது என்ன வீடியோன்னு கேட்டால் அவனு சேர்ந்து காட்டுவான். பார்த்தா இவனும் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு பார்ட்டி போயிருப்பாங்க. அதில் ஒரு பையனை ஸ்விம்மிங் பூலில் தள்ளி விட்டுருப்பான். அவனுக்கு பார்த்து நிச்சயம் தெரியாது, ஏதோ சும்மா தான் தண்ணிக்குள்ளே இருக்கான்னு நினச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. அது வீடியோ எடுத்திருப்பாங்க. பட் கடைசியில் பார்த்தா ஆள் இறந்து போயிருப்பான். இதை பற்றி வெளியே யாருக்கும் தெரியாது. பார்த்தியா இந்த வீடியோ நீயே வச்சுக்கோ, இதை வச்சு நான் என்ன வேணா மறக்கலாம், இதுக்காக நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ப்ளீஸ்ரா எனக்கு வெளியே விட்டுருன்னு சொல்கிறப்ப சரி உன்னை வெளியே விட்டுறேன், பட் ரொம்ப நேரம் பஸ்ஸில் இருப்பில்ல இந்த கோக் கூடின்னு சொல்லி ஒரு கூட்டிங்ஸ் தருவானா. இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப ஜாலியாக குடிச்சிட்டு இருப்பான். தென் அப்போ தான் நம்ம ஹீரோ அந்த பெஞ்சமினை பார்த்து சரி இது உனக்கு எனக்கு இது பிரச்சனையா, உனக்கு எனக்கு பிரச்சனை இருந்தால் உன்னை எப்போ இங்கேருந்து விட்டுருப்பேன், பட் இது ஹீரோயின் சம்மந்தப்பட்ட விஷயம், எப்போ வேணாலும் உன்னால் ஆபத்து வரலாம், நான் ஒரு கொலகாரெலாம் கிடையாது, பட் எனக்கு இதோட ஒரு வழி தரேன்னு சொல்லி அந்த கூல்ட்ரிங்ஸை பார்ப்பானா. இதை பார்த்து அவனுக்கு பக்குன்னு இருக்கும். சடனாக பார்த்தா ஆள் ஸ்டோக் வந்த மாதிரி இருக்கும். அப்படியே உறைஞ்சி போய் கீழே விழுந்துருவான். ஆக்சுவலாக அந்த பெஞ்சமின் இருக்கால இவனுக்கு பீனட்னு அலர்ஜி, அதை தான் வந்து ஜூஸில் கலந்து கொடுத்துருப்பான். அதை குடிச்ச உடனே ஆள் அங்கேயே மறுக்க சாரா. ஸோ நம்ம ஹீனுக்காக இப்போ நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டான். இப்போ அந்த பெஞ்சமினோட ஃபோன் இருக்குல்ல அது யாருக்கும் தெரியாத மாதிரி சீலிங்கில் மறைச்சி வச்சிருவான். இதோட இந்த எபிசோட் 2 முடியுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறான், ஹீரோனுக்காக அவள் லவ் பண்ண பாய் ஃப்ரெண்டை கொண்டுட்டான். இதுக்கடுத்து ஹீரோனுக்காக அவள் அடுத்தடுத்து கொலை பண்ண போகிற ஆட்கள் என்ன, அதுக்கடுத்து இந்த சீரீஸில் என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்காக நீங்கள் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி அதையும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிட்டு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான வெப் சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் தப்புன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.